இன்னைக்கு நம்ம வீடியோவில் மிகவும் அதிசயத்தக்க இந்த விதைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த விதைகளை பயன்படுத்தி பார்க்கின்சன் போன்ற நரம்பு நோய்களுக்கு கூட மருந்து இந்த விதையிலிருந்து தாங்க எடுக்கப்படுது. பார்க்கின்சன் நோயில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான மருந்து எல்டோப்பா, லீவோடோப்பா. அந்த லீவோடோப்பா இந்த விதைகள்ல இருந்து தான் எடுக்கப்படுது. அதே சமயம் இந்த விதையை நம்ம அப்படியே சாப்பிட முடியாதுங்க. இதை நம்ம ப்ராப்பராக தான் யூஸ் பண்ணணும். இந்த செடியவும் நம்ம ப்ராப்பராக தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள், டாக்ஸிக் ப்ராப்பர்ட்டி அதிகம். அதனால இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக காமிக்க போகிறேன் எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத. நீங்கள் செய்முறை விளக்கமாகவே இன்னைக்கு நான் காமிக்க போகிறேன். பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருமே இதை மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோவை. இது வெள்ளை வெரைட்டிங்க. வெள்ளை கருப்பு இரண்டு வகைகள்லயும் இருக்கு. மெயினா கருப்புக்கு தாங்க நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. ஆனா வெள்ளைக்குமே கருப்பை விட கொஞ்சம் குறைவான மருத்துவ குணங்கள் உண்டு. நான் ஏன் கையில வெள்ளை வச்சிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு பின்னாடி தெரிய வரும். இந்த விதை இப்ப பருப்பா மாறிடுச்சு. ஆயுர்வேதத்துல இது நரம்பு நோய்களுக்கு எல்லா வகையிலையும் பயன்படுத்தப்படுது. ஆண்மை குறைபாடுக்கு பயன்படுத்தப்படுது. சர்க்கரை பிரச்சனையை குறைக்குது போன்ற பல விஷயங்கள் இருந்தாலும் பாம்பு கடிக்கு இது மிகப்பெரிய நன்மை வாய்ந்ததுங்க. இது நம்ம நாட்டில் இல்லை, நைஜீரியா நாட்டிலையும் இந்த விதை ரொம்ப ஃபேமஸ். இந்த விதையை குறிப்பிட்ட முறையில் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க பாம்பு கடியிலேருந்து பாதுகாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி. இதை எலிகளில் செஞ்சு பார்த்துருக்குறாங்க. எலிகளில் சுருட்டை விரியன் பாம்பு இருக்குது பார்த்தீங்களா? இந்த சுருட்டை விரியன் பாம்போட விஷத்தை எலிகளுக்கு செலுத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பூனைக்காளி விதையை கொடுக்குறாங்க எலிகளுக்கு. இந்த பூனைக்காளி விதை எக்ஸ்ட்ராக்டை கொடுத்த பின்னாடி அந்த எலிகளுக்கு சுருட்டை விரியன் பாம்போட விஷத்தை செலுத்துறாங்க. இந்த விதையோட எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்திலேயே அந்த எலிகளுக்கு அந்த விஷத்தை எதிர்க்கக்கூடிய தன்மை வந்துடுது. அந்த விஷ எதிர்ப்பு தன்மை அப்படிங்கிறது மறுபடியும் 1 மாசம் கழிச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க எலிக்கு. அப்பயும் அதே அளவுக்கு சுருட்டை விரியன் பாம்போட விஷத்தை தாங்கக்கூடிய அளவுல இருக்கு எலி. 1 வருடம் வரைக்கும் இந்த விதைகள் சாப்பிட்டவங்களுக்கு பாம்பு கடியிலிருந்து பாதுகாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லுது இந்த ஆராய்ச்சி. எலிகள்ல, மனிதர்களில் இன்னும் கிளியரான எவிடன்ஸ் நாம் ஆராய்ச்சி பூர்வமாக சொல்ல முடியாது. ஆனால் எல்லா ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள் எல்லாருக்குமே இதை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். என்ன ஆங்கில மருத்துவத்தில் இன்னும் நம்ம ஃபுல்லாக ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா இந்த விதைக்கு உண்டான நச்சுத்தன்மைங்கிறதுனால நம்ம அதை ஃபுல்லாக ஒத்துக்க மாட்டோம். இந்த விதைக்கு உண்டான நச்சுத்தன்மையை நீக்கி நம்ம மருந்தாக எடுக்கிற வரைக்கும் இதை டைரெக்டாக ஒத்துக்க மாட்டோம். அதனால தான் இதை மருந்தாக பயன்படுத்துகிறோம். லீவோடோப்பா எடுக்கப்படுவது இந்த விதையிலிருந்து தான். ஆனால் லீவோடோப்பா இதில் 5%, 5% தான் இருக்குங்க லீவோடோப்பா. ஆனால் இதுதான் இயற்கையில் மிக ரிச்சஸ்ட், அதிக லீவோடோப்பா கொண்ட இயற்கையான விஷயம் இந்த விதை தான். எக்கிஸ் கேரினேட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுருட்டை விரியன் பாம்போட விஷத்துக்கே இந்த விதை அல்வா கொடுக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு வீரியமிக்க பவர்ஃபுல்லான விதையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ரொம்ப வீரியமிக்க விதை மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நச்சுத்தன்மையும் அதிகமாக இருக்கக்கூடிய விதை தான். நீங்கள் அப்படியே இந்த விதையை நம்ம சாப்பிடவும் முடியாது. இது கொஞ்சம் கசப்பு தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கும். பார்க்கறதுக்கு ஏதோ பருப்பு வகைகள் மாதிரி தெரிஞ்சாலும் மற்ற பயறு வகைகள் மாதிரி இதை நம்ம அப்படியெல்லாம் சாப்பிட முடியாதுங்க. பிளஸ் இதில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனையை உருவாக்கிடும். அதிகமாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருந்து இது. ஆனால் இது அதிகமாக சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக இது நச்சுத்தன்மை வாய்ந்தது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை உணவு முறையாக சாப்பிடவே முடியாது இந்த விதைகளை. ஆனால் இதோட இலைகள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கொடி வகையை சேர்ந்த முக்குனா ப்ளூரியன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய இந்த செடியோட இலை வகையை வேணால் நம்ம சமைத்து சாப்பிடக்கூடிய வகையில் இருக்கே தவிர விதைகளை நம்ம டைரெக்டாக சாப்பிட முடியாது, அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா விதைகளில் நிறைய ஆன்டி நியூட்ரிஷனல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. பாலிஃபினால் இருக்கு, ஃபைட்டேட் இருக்கு, ட்ரிப்சின் இன்ஹிபிட்டர், சைனோஜெனிக் கிளைகோசைடு, சப்போனின், லெக்டின், ஏகப்பட்ட விஷயம். அதில் இந்த பாலிஃபினால் புரதங்களோட சேர்ந்துடும். நம்ம உணவு சாப்பிடும்போது கூட அது நம்ம உணவில் இருக்க புரதத்தோடு சேர்ந்து சரியாக அப்சார்ப் ஆகாமல் செய்யும். ஒரு நல்ல சத்துக்கள் உறிஞ்சப்படாமல் செய்யும். கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் கூட சில சமயம் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த விதைகளை சாப்பிடுவதன் மூலமா. இதில் இருக்கக்கூடிய மருந்து அப்படிங்கிறது எல்டோப்பா 5% இருக்கு. லீவோடோப்பா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர். நரம்புகளில் சிக்னல்களை கடத்தக்கூடிய முக்கியமான ஒரு ஹார்மோன்னு சொல்லலாம் லீவோடோப்பாவை. ஆனால் 5% தான் இருக்கு. அதனால இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அடுத்து சொல்றேன். ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய டெட்ராஹைட்ரோ ஐசோகுனலோன். இந்த ஐசோகுனலோன்
ட்ரிப்டமைன், ஹைட்ராக்சி ட்ரிப்டன்ஸ் இதெல்லாம் வந்து நச்சுத்தன்மை வாய்ந்தது. ஆனா இந்த நச்சுத்தன்மைகளுக்குள்ள ஒரு மருந்து இருக்கு, டிகைரோ இனோசிட்டால் அப்படிங்கிற மருந்து. இது வந்து இன்சுலின் மாதிரி செயல்படுது, அதனால சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு நல்லது. இதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த சில ஃபீனாலிக் காம்பவுண்டுகள் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி கொண்டதா இருக்கு, புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி கொண்டதா இருக்கு. கூடவே இந்த விதைகள் மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மற்ற நன்மைகள் என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்மை குறைபாடு உள்ளவங்களுக்கு, மேல் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு கூட டெஸ்டோஸ்டிரோன் அளவுகளை அதிகரிக்கக்கூடிய தன்மையினால இந்த இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனையை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கு. அஃப்ரோடிசியாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அஃப்ரோடிசியாக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமருந்துங்கிறதுல சந்தேகம் கிடையாது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, பார்க்கின்சன் போன்ற நோய் இருக்கிறவங்களுக்கு டைரக்டா இதுதான் ஆங்கில மருத்துவத்திலேயே இதுதான் மருந்து, லீவோடோப்பா தான் மருந்து. இது ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் இதுதான் அதற்குரிய ஆதார விதை அப்படிங்கிறதுனால இது நம்ம அடுத்து நான் காட்டக்கூடிய முறையிலையும் சில சமயம் எடுக்கலாம். மூட்டு வலிகள், ஆர்த்ரைட்டிஸ்லையும் இதற்கு ஒரு சிறிய பங்கு உண்டு. வலிகளை குறைக்கக்கூடியது, வீக்கத்தை குறைக்கக்கூடியது, அனால்ஜெசிக் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியும் உண்டு. தேல் கடியில கூட சில சமயம் இந்த விதைகளை அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கு ஆயுர்வேத மருத்துவத்துல அந்த விஷமுறிவுக்கு. இது எல்லாத்துக்கும் தனித்தனியா ஸ்டடீஸ், ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் தொகுத்த ஒரு ஆராய்ச்சி கட்டுரையிலிருந்து தான் இத்தனை தகவல்களையும் நான் திரட்டி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சயின்டிஃபிக்காக இதுக்குள்ளே நான் போகவே கிடையாது, ஏன்னா ஒரு நீண்ட நெடிய ஆராய்ச்சி கட்டுரை. இதை வந்து நான் லிங்கை கீழே கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக இதை படித்து பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய புதிய விஷயங்கள் இதன் மூலமாக கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயம், இதை ஏன் டேப்லெட்டாக ஆங்கில மருத்துவத்துக்கு கொண்டு வந்திருக்கோம், இது வந்து சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் டைரக்டாக ஏன் உட்கொள்கிறோம் அப்படிங்கிற முக்கியமான வேறுபாடு தான் இங்கே. அந்த நச்சுத்தன்மையை நீக்கி நம்ம அதை ஒரு மருந்தாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஆங்கில மருத்துவத்தில் இன்னும் தெளிவாக ஆராய்ச்சிகள் பண்ணி என்னென்ன சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி என்னென்ன பக்க விளைவுகள் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டு அது மருந்தாக வருது. இதே வந்து நம்ம ஆயுர்வேத மருத்துவத்திலையும் சித்த மருத்துவத்திலையும் டைரக்டா எடுக்கும்போது இதோட நச்சுத்தன்மையை குறைக்கிற மாதிரி இது டைரக்டா அதை நம்ம எப்படி நச்சுத்தன்மையை நீக்கலாம் அப்படிங்கிறத நாம இங்க படிக்கிறோம், சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும். எனிவே பொதுவாக எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் அடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்த செடியோட பேர் வந்து பூனைக்காளி, கொடி வகையை சேர்ந்த பூனைக்காளி விதைகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் தான் கருப்பு, வெள்ளை 2 நிறங்கள்லையும் இந்த பூனைக்காளி விதைகள் இருக்குது. இந்த பூனைக்காளி விதைகளோட மருத்துவ நன்மைகள் தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். வாங்க இப்போ செய்முறை விளக்கத்துக்குள்ளே போய் பார்ப்போம். இது வந்து வெள்ளை பூனைக்காளி கொடி. இது வந்து நரம்பு தளர்ச்சி, பார்க்கின்சன்ஸு அத்தனைக்கும் உதவும். இப்போ வந்து கொடியை பூரா நான் கட் பண்ணி விட்டுட்டோம். இந்த கொடி வந்து பயங்கரமாக படர்ந்து அப்படியே ஒரு வாழை மரமாக இருந்தால் வாழை மரம் ஃபுல்லாக பரவும். இதில் அகத்தியில் ஏற்றி விடலாம், முருங்கை மரத்தில் ஏற்றி விடலாம் கொடியை. இது வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் உதவும். அடுத்தது என் ஒய்ஃபுக்கு வந்து பார்க்கின்சன்ஸ் இருக்குது, அதுக்காண்டி நான் வளர்த்து வரேன். டெய்லி அதை வந்து அந்த விதையை பொடி பண்ணி தேனில் கலந்து மதியம் நான் கொடுக்குறேன். இது காலையிலையும் கொடுக்கலாம், நைட்டும் கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு 15 வருஷமாக இருக்குது அவங்களுக்கு. அது இந்த இது வந்து அலோபதி மருந்தோடு சேர்த்து கொடுக்குறேன். அந்த விதை வந்து காமிங்க. இந்த விதை இதை வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ முத நாள் வந்து தண்ணியில் ஊற போட்டுடணும். ஊற போட்டோன்னா அப்படி அமுக்குனோம்னா அந்த தோல் வந்துடும். தோல் வந்த உடனே அதை வந்து எடுத்து காய போட்டு பவுடர் பண்ணி அதை வந்து பாலில் கலந்தும் கொடுக்கலாம், இல்லை தேனில் அப்படியே இது பண்ணி ஒரிஜினல் தேனில் வாங்கி கொடுக்கலாம். காய் வந்து அப்படியே கொத்து கொத்தாக காய்க்கும் அப்படியே. இது வந்து அவரை வகையை சேர்ந்தது, அவரைக்காய் மாதிரி இருக்கும். இது கருப்பும் இருக்குது, வெள்ளையும் இருக்குது. நான் வெள்ளைலாம் வச்சுருக்கேன். கருப்பு வந்து நல்லா சுடுகொட்டை மாதிரி இருக்கும். இது நாட்டு மருந்து கடையில் கிலோ 400 ரூபான்னு விற்கிறாங்க, வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கருப்பு இருக்குது, வெள்ளையும் இருக்கும், 2 ரகமும் இருக்கும். எது நமக்கு இஷ்டமோ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளையை விட கருப்பு தான் மருத்துவ குணம் வாய்ந்தது. நான் வந்து இது மோஷன் ப்ராப்பரத்துக்காண்டி கருப்பு அதிகம் கொடுக்குறதில்ல. கருப்பு பூனைக்காளி விதை கொடுத்தோம்னா மோஷன் கட்டும், அதை வந்து பழங்கள் சாப்பிட்டுக்கணும். இது வந்து அதனால் நான் வெள்ளை பூனைக்காளி விதையை வீட்டுக்கு என் ஒய்ஃபுக்கு கொடுக்குறேன்.
ஸோ இந்த பூனைக்காளி விதைகளை வந்து 24 மணி நேரம் ஊற வச்சாச்சு. ஸோ இந்த விதைகள் எப்படி பாதாம் பருப்பு விதைகள் ஊறி இருக்குமோ அதே மாதிரி ஊறி இருக்கு. இந்த விதைகளை நம்ம உரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. அதே மாதிரி எளிமையாக இந்த தோல்கள் சூப்பராக வந்துடுது. சில பேர் வந்து இதை பாலில் ஊற வைக்கிறாங்க, நாம் வந்து தண்ணியில் ஊற வச்சோம். ஸோ பார்த்தீங்களாங்க, இந்த விதைகளை ஃபுல்லாகவே நம்ம இப்போ உரிக்க போகிறோம். உரித்த பின்னாடி இதை வந்து நம்ம காய வைக்க போகிறோம். ஆனால் நிழலில் காய வைக்க போகிறோம். டைரெக்டாக சூரிய வெளிச்சம் இது மேலே பட வேணாம், நிழலில் காய வைப்போம். நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா பொடி பண்ணணும். ஆக இப்போ நம்ம முழுமையாக உரிச்சாச்சுங்க. இது உரிக்கும்போது தான் ஒரு விஷயம், நேற்று ஊற வச்சதில் 24 மணி நேரம் ஊற வச்சு இன்னமும் சில கொட்டைகள் அப்படியே இருக்குங்க. சுத்தமாக ஊற கிடையாது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இது வந்து உரிக்க முடியல. என்னன்னா இது ஊறலை, அந்த அளவுக்கு கடினமான விதைகளாக இருக்குது இந்த சிறுபூனைக்காளி விதைகள். இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற ரூம்லேயே வந்து நீங்கள் ஃபேனை போட்டு அப்படியே நீங்கள் இந்த விதைகளை உலர்த்தினீங்கன்னா கூட போதும். பாருங்கள், இந்த ரூமில் அழகாக விதைகள் உலர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக 2 நாள் ஆச்சுங்க உலர வச்சு. பட் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் நம்ம அரைக்க ட்ரை பண்ணோம். ஆனால் அது கொஞ்சம் மாவு மாதிரி இருந்ததுனால மறுபடியும் கொஞ்சம் நேரம், ஒரு சிறிது நேரம், ஒரு அரை மணி நேரம் வந்து வெயிலில் உலர வச்சோங்க. அதுக்கப்புறம் தான் பொடியை அரைக்க எடுத்தோம். இது வந்து பூனைக்காளி விதை. இது 2 நாள் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சுட்டு இது 2 நாளும் காஞ்சிருக்கு. இது வரைக்கும் நல்லா சத்தம் கேட்குதா, காஞ்ச சத்தம் கேட்குது. இது அப்போ வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ண போகிறோம். அரைச்சிட்டது நல்லா நைஸாக பவுட்ராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். சரிங்க, ஒரு வழியாக கஷ்டப்பட்டு காய வச்சு இந்த பொடியை தயார் பண்ணியாச்சுங்க. பூனைக்காளி விதையோட பொடி ரெடியாக இருக்குது. ஆக்சுவலாக அது தேனோட குழச்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயம், இதை மருந்தாக பயன்படுத்தும் போது குறிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இதை வந்து அஸ்கார்பிக் ஆசிட் ட்ரீட்மெண்ட் முறையில் தான் அந்த மருந்தை தனியாக பிரித்து எடுக்கப்படுது. அப்படிங்கும்போது நாம் வந்து தேனோட குழச்சியும் சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம லெமன் ஜூஸு, எலுமிச்சை சாறு இங்கே இருக்குது, இதில் அஸ்கார்பிக் ஆசிட் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்குது. நாம் யூஸ் பண்ணக்கூடிய பூனைக்காளி விதை பொடி அப்படிங்கிறது மிக மிக குறைவாக இருந்தால் ஓகேங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக எடுத்து ஃபஸ்ட்டு இது நச்சுத்தன்மை ஏதாவது வந்துருச்சுன்னா வம்பா போய்டும். அப்படிங்கிறதுனால கொஞ்சோண்டு எடுத்து இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக இந்த பூனைக்காளி விதை பொடியை எடுத்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். கூட நம்ம தண்ணீரை ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு எலுமிச்சை சாரோடு சேர்த்து, இதில் சர்க்கரை சேர்க்கப்படலை, எலுமிச்சை சாரோடு சேர்த்து இந்த பூனைக்காளி விதையை ஜூஸ் ஆக்கிட்டோம். இந்த ஜூஸை நாம் இப்போ குடிக்கிறோம். இந்த புரோட்டீன் புரத பவுடர்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு டேஸ்ட் வருது. இந்த பொடியோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு மாத்திரையை பொடி பண்ணி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு கசப்பு தன்மையோட அப்படியே இருக்குங்க. அவ்வளோ டைரெக்டாக நீங்கள் சாப்பிடவே முடியாது. அதனால் இன்னொரு முறையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம தேன் கலந்துக்குவோங்க. இந்த தேனோட இந்த பூனைக்காளி விதை பவுடரை நன்றாக குழைத்து ரெடியாக இருக்கு. சாப்பிடலாங்க. தேன் கலந்து சாப்பிடும்போது சுத்தமாக இந்த விதையோட டேஸ்ட் தெரியல. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் உபயோகமான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.